தற்போது ஒரு அண்மை செய்தி. மதுரை கல்வியியல் கல்லூரி பெண் முதல்வருக்கு பாலியல் அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஒரு கல்லூரியில் பெண் முதல்வருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்துள்ள நிலையில் அவர் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கின் நிலை குறித்த அறிக்கையை மதுரை எஸ்பி தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த பாலகிருஷ்ணா வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கல்வியியல் கல்லூரி பெண் முதல்வருக்கு பாலியல் அச்சுறுத்தல் கொடுத்த பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் மீது பதியப்பட்ட வழக்கை சிறப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்துள்ள நிலையில் அவர் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு கல்லூரியில் பெண் முதல்வருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வழக்கின் நிலை அறிக்கையை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் வெண்ணிலா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில், மதுரையில் உள்ள தனியார் கல்வியியல் கல்லூரியில் முதல்வராக கடந்த 1.5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தால் இந்த கல்லூரி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் பதிவாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராமகிருஷ்ணன் என்பவரை வாழ்த்துவதற்காக சென்றபோது புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். 2 நாட்கள் கழித்து என்னிடம் பேசிய பதிவாளர் தன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டால் சிண்டிகேட்டில் பதவி விட்டு தருவதாக தெரிவித்தார். மேலும் சென்னை வரும்போது தனியாக வாங்க சொகுசு விடுதியில் அறை எடுத்து தருகிறேன் என்றார். அதோடு தொடர்ச்சியாக எனது புகைப்படத்தை மார்பிங் செய்தும் அலைபேசி மூலமாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தார். இது தொடர்பாக உயர்கல்வித்துறையின் செயலரிடம் புகார் அளித்த நிலையில் பதிவாளர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து என்னை கண்காணித்து வந்த குற்றம் சாட்டும் நபர் புகாரை பெறுமாறு என்னை மிரட்டி வருகிறார். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வழக்கு நிலுவையில் உள்ள போது திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். திருமங்கலம் மகளிர் காவல் நிலையம் இந்த வழக்கை விசாரித்தால் எனக்கு நீதி கிடைக்காது. எனவே இந்த வழக்கை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து மாற்றி வேறு தனிப்பிரிவு விசாரணை நடத்த வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. கல்லூரி முதல்வர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கல்லூரியின் பெண் முதல்வருக்கு இதுபோன்ற அச்சுறுத்தல் வருகிறது, இதுவரை பதிவாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாதிட்டார். அப்பொழுது நீதிபதி, வழக்கு பதிவு செய்து பல மாதங்கள் ஆகிறது, குற்றம் சாட்டப்பட்ட பதிவாளருக்கு நீதிமன்றமும் முன்ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. ஆனால் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த வழக்கில் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.